பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி புதன்கிழமை. தொடக்க புத்தகம் 8வது அதிகாரம் 6-13, மீண்டும் 20 22 முடிய. நோவா காலத்தில் பெரும் வெள்ளம் வந்து எல்லாரையும் வாரிக்கொண்டு போன போது கூட இறைவன் நோவாவையும் அவருடைய குடும்பத்தை பாதுகாத்தார். எல்லாம் அழிந்து போனதை கடவுள் பார்த்து என்ன சொல்லுகிறார்? 21-22. ஆண்டவர் நறுமணத்தை நுகர்ந்து தமக்குள் சொல்லிக்கொண்டு, மனிதரை முன்னிட்டு நிலத்தை இனிமேல் சபிக்க மாட்டேன். மனித இதய சிந்தனை இளமையிலிருந்தே தீமை உருவாக்குகின்றது. இப்பொழுது செய்தது போல் இனி எந்த உயிரையும் அழிக்க மாட்டேன் என்று சொல்லி 22வது, மண்ணுலகம் இருக்கும் அளவும் விதைக்கும் காலம், அறுவடை காலம், குளிரும் வெப்பமும் கோடையும் குளிர்காலம், பகலும் இரவும் ஓய்வதில்லை. அன்றையிலிருந்து என்ன கடவுள் ஆசீர்வதிச்சிருந்தீங்கன்னா என்ன ஓய்வு? கடல் அலைகள் ஓய்வதில்லை போல விதைக்கும் காலம், அறுவடை காலம் இருக்கிறது, குளிர்காலம் இருக்கிறது, கோடை காலம் இருக்கிறது, பகலும் இரவும் ஓய்வதில்லை. கடவுளுடைய பிரசன்னம் தேவன் அயர்வதில்லை, உறங்குவதில்லை. நம்ம என்றும் பராமரித்து அவர் அழித்ததை குறித்து வருத்தப்பட்டாலும் நம்மை மீண்டும் அவர் ஆசீர்வதிக்கிறார், நம்மை புதுப்பிக்க விரும்புகிறார். நாம் நம்பிக்கையோடு இதோ இந்த காலங்கள் எப்படி ஓய்வதில்லையோ அதே போல ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை விட்டு ஓய்வதில்லை என்பதை உணர்ந்து நம்மை அர்ப்பணிப்போம். நல்ல பிதாவே, ஆமென்.